ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்க இந்த சமயத்தில் அதிமுகவில் இருந்து ஒரு பெரும் புள்ளி தற்போது அமமுக பக்கம் மாற போறாங்களாம். இது இந்த சமயத்தில் அதிமுகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க யார் அப்படிங்கிற பத்தி விவரத்தை நாம இப்போ பார்ப்போம். விளாத்திக்குளம் தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா மார்க்கண்டேயன் அவர்களுக்கு தான் அதிகமான செல்வாக்கு இருக்கு. இவங்க அதிமுகவை சேர்ந்தவங்க. இதனால அந்த தொகுதி மக்கள் அனைவருமே பாத்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பா மார்க்கண்டேயனுக்கு தான் சீட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அவங்க சின்னப்பனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா மார்க்கண்டேயன் மற்றும் மாவட்ட செயலாளர் கடம்பூர் ராஜ் இவங்க 2 பேத்துக்கும் இடையில கருத்து வேறுபாடு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா சின்னப்பனை விட மார்க்கண்டேயனுக்கு அதிக அளவுல செல்வாக்கு இருக்கு. அவங்க தற்போது சின்னப்பனுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறது அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்லாது பொதுமக்கள் அனைவருமே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கான். இதனால மார்க்கண்டேயன் தனித்து போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காராம். இதை தெரிந்து கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தலைமை அவங்களை எப்படியாச்சும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சைடு இழுத்தரணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான். அதுக்கு மார்க்கண்டேயன் கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்களாம். இதன் காரணமா தான் பாத்தீங்க அப்படின்னா விளாத்திக்குளம் தொகுதியில இன்ன வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா எந்த ஒரு வேட்பாளரையும் அறிமுகப்படுத்தல. ஒருவேளை மார்க்கண்டேயன் இங்கிட்டு வரத்துக்கு முழு சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்னா மார்க்கண்டேயனை அமமுக சார்பா விளாத்திக்குளம் தொகுதியில போட்டியிட வச்சிருவாங்க. ஏற்கனவே அதிமுக சார்பா மார்க்கண்டேயனுக்கு சீட் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அனைவருமே மார்க்கண்டேயன் மேல ஒரு அனுதாபத்துல இருக்காங்க. கண்டிப்பா அவர் இந்த சமயத்துல விளாத்திக்குளம் தொகுதியில அமமுக முன்னேற்ற கழகம் சார்பா போட்டியிட வச்சோம் அப்படின்னா அவர் அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஈஸியா வெற்றி பெற்றுவாரு அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. ஒருவேளை மார்க்கண்டேயன் அமமுக முன்னேற்ற கழகத்து சார்பா போட்டியிட ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அது அவருக்கு ஒரு பாபரியம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.